கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே. மிகுந்த கனி கொடுப்பே, உம் சீடனாயிருப்பே. மிகுந்த கனி கொடுப்பே, உம் சீடனாயிருப்பே. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்படியே யோசபாத்து வர வர மிகவும் பெரியவனாகி யூதேயாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களையும் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். இந்த வாசித்த வசனத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம்? யோசபாத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வர வர மிகவும் பெரியவனானான் என்று. அவன் வர வர பெரியவனாவதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா, அதில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், அவன் வர வர மிகவும் பெரியவனானான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் நாளுக்கு நாள் பெரியவனாக வேண்டும் என்றால் அவன் கூட கர்த்தர் இருந்தால் மாத்திரம்தான் அவன் பெரியவனாக முடியும். சுயபலத்தில், தவறான வழியில், குறுக்கு வழியில், சட்டவிரோதமான காரியங்களை எல்லாம் செஞ்சு சிலர்லாம் இன்றைக்கி பெரியவர்களாக தங்களை காண்பிக்கிறாங்க. ஆனால் கர்த்தரால் வரக்கூடிய ஒரு மேன்மை என்பது அது மகிழ்ச்சியும் நிறைவும் சந்தோஷமும் நீதியுமாக இருக்கும். தவறான வழியில் மேலே வரணும்னு நினைக்கிறவங்க ஒரே நாளில் கீழே போயிடுவாங்க. அவங்களால நீடித்து நிலைத்திருக்க முடியாது. யோசபாத்தோடு கர்த்தர் இருந்ததுனால அவன் நாளுக்கு நாள் என்ன செய்தான் என்றால், ஸ்தோத்திரம், விருத்தி அடைய ஆரம்பித்தான். மிகவும் பெரியவனாக, வர வர மிகவும் பெரியவனாக மாறினான். இன்னும் யோசபாத்தை குறித்து படிக்கும் பொழுது 4ஆம் வசனம் சொல்லுறது, தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்ததுனால அவன் வர வர மிகவும் பெரியவனானான். இன்றைக்கி ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதும் கை கொள்ளுகிறதும் உங்களுக்கு கஷ்டமாய் தெரிகிறதா? தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடப்பேன்னு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். 6ஆவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. கர்த்தருடைய காரியங்களில் ரொம்ப உற்சாகமாக இருந்தான். ஆண்டவருக்கு வேலை செய்கிறது, ஊழியம் செய்கிறது, ஆண்டவருக்கு கொடுக்கறது, ஆண்டவருக்காக உழைக்கிறது, சுவிசேஷத்தை மற்றவங்ககிட்ட சொல்கிறது, ஆலயத்தின் காரியத்தில் ரொம்ப துரிதமாக உண்மையாக செயல்படுவது, சபையோடு இணைந்து நின்று கர்த்தருடைய காரியம் என்ன வந்தாலும் அதுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல இருதயம் அவனுக்கு இருந்ததுனால அவன் வர வர நாளுக்கு நாள் அவன் பெரியவனானான். வர வர மிகவும் பெரியவனாக மாறினான். என்னை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் மேன்மையை காண வேண்டும் என்றால் இந்த யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் இருந்தது போன்ற ஒரு மேன்மையை
பெற்றுக்கொள்ள நம்மளை அர்ப்பணித்த போதும் நமக்கும் ஆண்டவராகிய தேவன் வர வர மிகவும் பெரியவனாக ஆக்கி நம்மளை உயர்த்துவார். இன்னும் நீங்கள் தாவீதை குறித்து 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பார்த்தீங்களா, அங்கே யோசபாத்து வர வர பெரியவனானான், இங்கே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒன்று, தேவனாகிய கர்த்தர் அவங்க கூட இருந்திருக்கிறார். நம்ம கூட இன்றைக்கி ஆண்டவர் இருக்கிறாரா? உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னா நம்முடைய இருதயம் பரிசுத்தமாகணும். பரிசுத்தமுள்ள ஒரு இருதயத்தில் தான் அவர் வாசம் பண்ணுவார். பாவியாகிய ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட வந்து பாவத்தை அறிக்கை செஞ்சு அழுதாலே போதும், அவனுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்து அவனை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து அவனோடு கூட இருந்து அவனை நாளுக்கு நாள் பெரியவனாகவும் வர வர விருத்தி அடையவும் செய்வார். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யோசபாத்தை போல, ஆண்டவரே தாவீதை போல வர வர நாளுக்கு நாள் உயர்த்துகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.